அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். திருமந்திர பாடல் விளக்கத்தில் இன்று 2ஆம் தந்திரம் 25 பாடல் 545 பெரியாரை துணைக்கோடல். அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. இப்பாடலில் பெரியாருடன் சேர்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மை யாது என திருமூலர் விளக்குகின்றார். முதலில் பெரியார் என்பவர் யார் என்பதை உணர்ந்தால்தானே நாம் அவருடன் சேர முடியும். அப்பொழுது யார் அவர்கள் என்று சொன்னால், தேவர்களின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்தவர்கள். இப்போ பெரியோர்கள் யார் என்று சொன்னால் அதற்கு விடை அவரே தருகின்றார். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான், பரம்பொருள் சிவபெருமான். அப்படிப்பட்ட பரம்பொருளை யார் உணர்கின்றார்களோ அவர்களே பெரியோர்கள். நம்ம யாரையோ பெரியோர் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பெரியார் பெரியார், இவர்கள் பெரியவர், நம்மை விட பெரியவர், இவர் பெரியவர், இவர் வசதி வாய்ப்பில் பெரியவர், பணத்தில் பெரியவர் இல்லை. யார் பரம்பொருளை உணர்கின்றார்களோ, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை யார் உணர்கின்றார்களோ அவர்களே பெரியவர்கள். அப்படிப்பட்ட பெரியோர்களை தேடி சென்று அவங்கள தேடிட்டு போனோம், இணைந்து இருப்பவர்கள். அப்ப அவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்களுக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும் என்று சொல்கின்றார். அவர்கள்தான் சிவ தத்துவத்தை பெறுவார்கள். இந்த உலகத்தில் ஒரு ஆன்மா பிறவி எடுப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சிவதத்துவத்தை அவர்கள் அடைய வேண்டும், அடுத்தது பேரின்பத்தை பெற வேண்டும். இந்த ரெண்டு தான். அப்போ இந்த ரெண்டுத்தையும் எது கொடுக்குது என்று சொன்னால், எது கொடுக்கின்றது என்று சொன்னால், நாம் முதலில் பெரியோர்களை தேடி சென்று அவர்களோடு இணைந்து இருந்தால் சிவதத்துவத்தை அடைய முடியும். எனவே அடுத்த கட்டமாக இறைவனை அடைய, இப்போ இறைவனை அடைய வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவை அடைய வேண்டும். எனவே அப்படி இறைவனை அடைய தாம் எடுத்துக்கொண்ட நெறியிலிருந்து மாறாமல், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்டு நம்புவாங்க, அடுத்த நிமிஷம் அதிலிருந்து மாறிடுவாங்க. இப்படி இறைவனை அடைய தாம் எடுத்துக்கொண்ட நெறியிலிருந்து மாறாமல் நின்று, மாறக்கூடாது, நின்று அருள் செய்யும் பெரியாரோடு சேர்ந்திருப்பதே பேரின்பமாகும். அப்போ பேரின்பம்னா சொல்லிட்டார் பாரு, என்ன சொல்லியிருக்காரு? இறைவனை அடைய தாம் எடுத்துக்கொண்ட நெறியிலிருந்து, இந்த நெறியில் நாம் சென்றால் இறைவனை அடையலாம் என்ற ஒரு நெறியை பின்பற்றுபவர்கள் இருக்கின்றார் அல்லவா? அப்படி மாறாமல் நின்று அருள் செய்யும் பெரியாரோடு சேர்ந்து இருப்பதே பேரின்பமாகும். அப்படிப்பட்ட பெரியவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்வதே பேரின்பம் என்று திருமூலர் சொல்லுகிறார். திருச்சிற்றம்பலம்.